ஐக்கிய அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் அதன் தலைவருடைய அறைக்கு முன்பாக ஒரு தம்பதியினர் காத்திருந்தார்கள். எளிமையான தோற்றத்தில், வெகு சாதாரணமான உடையில். இவர்களை கண்ணாடி அறைக்குள்ளே இருந்து கண்ட தலைவர், அவர்கள் என்ன விஷயமாக வந்திருக்கிறார்கள் என கேட்டுவா என செயலரை அனுப்ப, அவர்களோ பல்கலைக்கழக தலைவரை பார்க்க வேண்டும் என சொல்ல, அதை அவர் இங்கே சொல்ல, அவர்களை தட்டி கழிக்கும் வண்ணம், இன்று முழுவதும் எனக்கு வேலை இருக்கிறது, எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தான் பார்க்க முடியும் என்று சொல்லி அனுப்ப, அவர்களோ கிளம்பி சென்று விடாமல் எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, காத்திருக்கிறோம் என்று காத்திருக்கிறார்கள் என செய்தி சொல்லப்பட்டாலும் எரிச்சலாகி போன தலைவர் அவர் சொன்னபடியே இல்லாத வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டு செய்துவிட்டு அவர்களை வேண்டா வெறுப்பாக அவர்களை உள்ளே அழைத்து, நுழைந்தவர்களை என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்று சுருக்கமாக சொல்லுங்கள், இப்படி வேகப்படுத்த. ஐயா, எங்களது ஒரே மகன் லிலண்ட் ஜூனியர் இதே கல்லூரியில் தான் படித்தான். சமீபத்தில் தான் தன்னுடைய 16வது பிறந்த நாளுக்கு 2 மாதங்களுக்கு முன்புதான் டைபாய்டு காய்ச்சல் வந்து விஷக்காய்ச்சலால் இத்தாலியில் இறையடி சேர்ந்து விட்டார். மகன் நினைவாக இந்த ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்று வந்த பெற்றோர்கள் சொல்ல, அலட்சியமான கோபத்தோடு, இப்படித்தான் உங்கள் மகன் நினைவாக ஏதாவது ஒரு நினைவு சின்னம் எழுப்புவீர்கள், அப்புறம் வேறொருவர் வருவார், அவரும் எழுப்புவார், இப்படி நினைவு சின்னங்களாகவே எழுப்ப இது என்ன பல்கலைக்கழகமா இல்லை கல்லறை தோட்டமா? இப்படி எகிற இல்லை ஐயா, அவர் நினைவாக ஒரு கட்டடம் கட்டி தரலாம் என்று வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல, அவர்களை ஏற இறங்க பார்த்துவிட்டு, உங்களால் இங்கு ஒரு கட்டடம் கட்டி தர முடியுமா? இந்த பல்கலைக்கழகத்தை கட்டி எழுப்ப எவ்வளவு செலவாகி இருக்கிறது தெரியுமா? $10 மில்லியன் என்று அகங்காரத்தோடு பேச கேட்டுக்கொண்டிருந்த தம்பதியினர் கொஞ்சம் பிரகாசமாகி போய், ஓ, ஒரு பல்கலைக்கழகத்தையே கட்டி எழுப்ப இவ்வளவுதான் செலவாகுமா? இப்படி கேட்டுவிட்டு, சரி, அதை நாங்களே கட்டிக்கொள்ளுகிறோம், இப்படி சொல்லிவிட்டு எழுந்து போய்விட, அவர்கள் சொல்லி சென்ற வார்த்தைகள் அந்த அலட்சிய தலைவரின் இதயத்தில் இடியாய் விழ, எவ்வளவு பெரிய புறவலர்கள் அவர்கள், இப்படி அலட்சியமாய் இழந்து போய் விட்டோமே என்று நொந்தே போய்விட்டாராம் அந்த ஹார்வர்டு பல்கலைக்கழக தலைவர். அப்படி வந்து காத்திருந்து சந்தித்து எழுந்து சென்ற அந்த தம்பதியர்கள் தங்களது மகனின் நினைவாக கட்டி எழுப்பியதுதான் கலிபோர்னியாவில் பெலோ ஆல்டோ என்ற இடத்தில் இருக்கும் ஒரு பல்கலைக்கழகம். ரயில்வே தொழிலதிபரான லீலண்ட் ஸ்டான்ஃபோர்டு தனது 16 வயது மகன் லீலண்ட் ஸ்டான்ஃபோர்டு ஜூனியர் நினைவாக 1891 கட்டி எழுப்பி இருப்பதுதான் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம். தோற்றத்தையும் உடையையும் கண்டு ஒருவரை உதாசீனப்படுத்தாதே. அங்கே ஒரு ஆன்மா தவித்துக் கொண்டிருக்கிறது, அதோடு அங்கே ஆண்டவரும் தவித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை உதாசீனப்படுத்தும் இடங்களில் நீ அல்ல, உன் நிழல் கூட நிற்க கூடாது. நடிப்பவர்களை நம்புகிற உலகமடா இது. உண்மையாய் இருப்பவர்களை உதாசீனப்படுத்தும் உன்மத்தர்களடா இவர்கள். ஓவராக ஒருவரிடம் உருகி உருகி வழியாதே. அவர்தான் உன்னை முதலில் உதாசீனப்படுத்துவார், அவமானப்படுத்துவார், மறவாதே. ஒருவரின் உதாசீனம் கடவுளை கூட கோபப்படுத்திவிடும். காலம் கனிந்த நேரத்தில் உன் கண் முன்னேயே நீ உதாசீனப்படுத்தியவரை கடவுள் கோபுரத்தில் ஏற்றி அமர வைப்பார், மறவாதே. இங்க பாருங்க, அவங்கள தான் நேசிப்பீங்க, அவங்களுக்காகத்தான் காத்திருப்பீங்க, அவங்களுக்காகத்தான் அழுவீங்க, அவங்களுக்காகத்தான் வாழுவீங்க. ஆனா பாருங்க, அவங்க தான் உங்களை, ஓ நீயா அப்படின்னு சொல்லி சிம்பிளா கடந்து போயிடுவாங்க. என்னங்க நான் சொல்றது, அப்படித்தானே?